ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டவ் லவர்ஸ். நான் தான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம லிங்க்ஸ் ப்ரோ வீட்டுக்கு தான் புறா பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, லிங்க்ஸ் ப்ரோவோட கூப் அப்டேட் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். லிங்க்ஸ் ப்ரோ வீட்டில் வந்து புறாக்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கருப்பு ரோமர், வேறு நிறைய ரோமர் மற்றும் நிறைய ஃபேன்சி புறாக்கள் நிறைய இருக்குது. லிங்க்ஸ் ப்ரோ வந்து ஒரு நாள் நம்ம வீட்டில் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டதுனால ஒரு நாள் போவோம் அப்படின்னு சொல்லி போய் வீடியோ எடுத்தோம். வீடியோ வேறு லெவலில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, புறாக்களும் வேறு லெவலில் இருக்குது. கூடு எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. அதான் ஒரு அடிக்கு வச்சா புறாக்கள் ரெண்டுமே, ஒரு ஜோடியில் உள்ள புறாக்கள் ரெண்டுமே தங்கலாம். அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, லிங்க்ஸ் புறா வீட்டில் வந்து புறாவுக்கு வந்து நல்ல இறை போடுறதுனால எல்லா புறாவுமே முட்டை விட்ருக்கு. கருப்பு ரோமர், சும்மா சாதா ரோமர் மற்றும் வேறு ஃபேன்சி கலராக இருக்குது. பார்த்துக்காங்க, நிறைய கலராக புறாக்கள் இருக்குது. நம்ம வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு புறாக்களை பார்த்தது கிடையாது. அதேமாதிரி கூண்டும் நல்லா புறாக்கள் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால புறாக்கள் எல்லாமே நல்லா ஃப்ரீயாக முட்டை விடைக்கு இடம் சூப்பராக இருக்குது. கூண்டு வச்சா இதே மாதிரி வைக்கணும். லிங்க்ஸ் ப்ரோ இதுக்காண்டி நிறையா பைசா வந்து செலவு பண்ணியிருப்பார் போல். ஏன்னா அவ்வளோ பெரிய கூண்டாக கட்டியிருக்காரு. நல்ல ஒரு அப்டேட் இது. ஏன்னு சொன்னால், புறா கூண்டு வந்து எப்படி வைக்கணும்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா புறாக்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். குஞ்சு பறிச்சிருந்தாலும் கீழே விழாது. ஏன்னா ஒரு மீட்டருக்கு இருக்குது நமக்கு இடம். ஒரு அடிக்கு இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து குஞ்சு பறித்த ஒன்று கீழேயும் விழாது. ஏன்னா லாஸ்ட்டில் ஓடோட அந்த லாஸ்ட்டு பிடிச்சி இருக்குது. இதுதான் நம்ம லிங்க்ஸ் ப்ரோவோட மயில் புறா. அது மட்டும் இல்லை, மயில் புறா பக்கத்துலேயே ஒரு குஞ்சு பறிச்சிருக்கு. அதைத்தான் நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம். எல்லாம் சின்ன குஞ்சும் பறிச்சிருக்குது. நல்ல ஒரு அப்டேட்டு. அதாவது புதுசாக கூண்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கூண்டு வச்சுக்காங்க. நிறைய குஞ்சு வந்து புறாக்கள் வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு. கூண்டு 100 புறா போட்டாலும் அதுக்கு பிறகும் எத்தனை புறாவும் போடலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது கூண்டு. வேறு லெவல் கூண்டு. நல்லா பெரிய புறா கூண்டு. நல்லா ஃப்ரீயாக கூட இருக்குது. புறாக்கள் வாழறதுக்கு வந்து நல்ல இதாக இருக்குது. உள்ளே லைட்டு போட்டிருக்கு. திடீர்னு காலையில் இறை சாப்பிடாமல் இருந்தால் கூட ராத்திரி புறாவை வெளியே எல்லாத்தையும் வர வச்சு மறுபடியும் இறை போட்டுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.